அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன். இன்னைக்கு நாம் செய்ய போகிற டிஷ் வந்து கதம்ப பொங்கல். கதம்ப பொங்கல் எப்படி ஈஸியாக செய்யறதுன்ட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இதில் கதம்ப பொங்கலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதம்ப பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, 1 டம்ளர் அரிசி, வெங்காயம், எண்ணெய், உப்பு, தண்ணி. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். கதம்ப பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற பொருளை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நல்லா வறுபடட்டுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகா போடலாம். காஞ்ச மிளகா வறுபட்டதும் மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு மெயின் வந்துங்க சோம்பு தாங்க. சோம்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போடலாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டம்ளர் அரிசி அப்படியே டைரெக்டாக போட்டு வறுக்கலாங்க. இதுலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. இப்போ அரிசி நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி கிளாஸில் 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. முதல்ல ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்த பின்ன குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா உங்களுடைய கதம்ப பொங்கல் ரெடி ஆகிடுங்க. இப்போது கொதி வந்துடுச்சுங்க. ஒரு கிளறிட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா உங்களுடைய கதம்ப பொங்கல் ரெடி. விசில் வந்துடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, சூப்பரான கதம்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு வந்து மெயின் வந்துங்க சோம்பு தான். சுட சுட கதம்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கதம்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து கடலை சட்னி செஞ்சுருக்கேங்க. நீங்கள் எந்த சட்னின்னு இருந்தாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.